என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா அப்படின்ட்டு இருந்தது. ஸோ ரொம்ப பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஆனால் இது அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. ஹலோ வியூவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. எல்பி வரலைங்க, அது எல்பி ஃபேஸ் மாதிரி எனக்கு தெரியலை அப்படின்னு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ரொம்ப கன்ஃபார்ம் பண்ணியே நான் சொல்லியிருந்தேன். இல்லை கன்ஃபார்ம் பண்ணி நாங்களே சொல்கிறோம் அப்படின்ட்டு ரேவதி அண்டு மிஸ்டா அந்த 2% மட்டும் யார் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டாங்க கலர்ஸ் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி சுவாமி வந்து அவரோட ஐடியை டேக் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஆப்ஷனுக்கு இது வச்சுருக்காராங்கிறது தெரில. இல்லைன்னா அவரையுமே டேக் பண்ணி தான் அவங்க கெஸ் பண்ணுங்கன்னு போட்டுட்ருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து சுவாமியும் ஒரு பர்சனையும் வச்சுருந்தாங்களே, அது பார்த்திங்கன்னா விக்கா ஃபேன் பேஜஸ்லாம் இது பண்ணி கூடவே அவங்களையும் பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே. ஆனால் விக்கா ஃபேன் பேஜஸ் மட்டும், ஏன்னா ஒரு சில டைம் இந்த ஒரு பாயிண்ட்டையும் நான் சொல்கிறேன், கொலாபரேஷனில் நமக்கும் ஒரு பொறுமை வேணும் தான். கொலாபரேஷனில் இப்போ மார்னிங் வந்து மிஸ்டா மட்டும்தான் கொலாபரேஷனில் அக்செப்ட் பண்ணியிருக்காரு, இவங்க ரேவதி அக்செப்ட் பண்ணல. இப்போ லேட்டராக பார்க்கும்போது ரேவதியும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்க 2 பேர் தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது, அந்த கெஸ் பண்ணுங்க 2 பேருன்ட்டு. அதாவது இது மாதிரி போஸ்ட் போடுறோன்னா அந்த பர்டிகுலர் பர்சன் ஏன்னா கெஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி போட்டு அவங்கள கொலாபரேஷனையும் போட்டாங்கன்னா அந்த பர்சன்கிட்ட டிஎம் பண்ணிடணும், நாங்கள் இத்தனை மணிக்கு போடுறோம், நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கன்ட்டு. இதெல்லாம் பேசி வச்சு பண்ணலாம். ஏன்னா ஃபேன்ஸோட அன்பு இருக்குல்ல, அது ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுங்க. என்ன சொல்கிறதுனா அவங்கள கஷ்டப்படுத்தவோ குழப்பவோ வருத்தப்படவோ வைக்கக்கூடாது. அது வேறு மாதிரி டிசப்பாயின்மெண்ட் வந்து வேறு மாதிரி ஆகிடுங்க. உண்மையாகவே சொல்கிறேன், சுவாமி மட்டும் வராரு அப்படின்னாலும் அதுக்கு ஒரு வைப் இருக்குது, ஓகேவா. எல்பி மட்டும் வராங்கனாலும் அதுக்கு ஒரு வைப் இருக்குது, இதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஆனால் விக்கா வராங்கன்னா அதுக்கு வேறு மாதிரி ஒரு வைப் இருக்குது, ஓகேவா. ஸோ அது வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க, அதுக்கான ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ இது சுவாமியோட வருகையை மட்டுமே கன்ஃபார்ம் பண்ணி ஒரு விஷயம் இருக்கும்போது விக்கா வைப்போடு பார்க்கும்போது அது டிசப்பாயின்மெண்ட் ஆகுது, ஓகேவா. சுவாமிக்கே நாங்கள் பெரிய ஃபேன்ஸ் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறோம். இந்த தடவை எனக்கு என்னமோ அவங்க மேலே வருத்தம், இந்த மாதிரி கெஸ் பண்ணுங்கள் அப்படிலாம் போட்டு பயங்கர எதிர்பார்ப்பை கொடுத்து. இப்போ பாருங்கள், ரேவதி அவங்களையும் நம்ம எல்பி லெவலுக்கு பெரிய லெவலில் எதிர்பார்த்து ரேவதியா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறோம் இல்லையா. ரேவதியுமே ஒரு பயங்கரமாக போன தடவை ஜாலியாக அவங்க கூட பண்ணியிருந்தாங்க, நல்லா பேசியிருந்தாங்க. சுவாமி அவங்களோட அந்த உரையாடலாம் பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அப்படியே காட்டியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ சிங்கம் வராரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் பதிவு பண்ணிக்கிறேன். மனசில் இருக்க பாயிண்ட் இந்த தடவை பேசிட்டேன். எனக்கு இன்னுமே டிசப்பாயின்மெண்ட்டு தான். நல்ல வேலை நம்மளும் கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அதான் அந்த கொலாபரேஷன் லேட் ஆகிறது தான் இந்த ஒரு இது. அவங்களும் ஆன்லைனில் அவைலபிளாக இருந்திருக்கணும். அந்த சில சமயம் எல்லாருமே அவைலபிளாக இருக்க முடியாது இல்லையா. ஸோ புரிதல். உங்களுடைய கருத்துக்கள். ஸோ எல்பி வரலங்கிறது கன்ஃபார்ம். சுவாமி வராரு, ஓகேவா. ஸோ மலேசியா ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுங்கள். விக்கா இந்த முறை இல்லை, சுவாமி மட்டுமே. ஸ்டேடியம்.